வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, தொடர் மழை காரணமாக தமிழ்நாட்டில் இன்று 17 மாவட்டங்களில் மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக தமிழ்நாட்டில் இன்று சென்னை உள்பட 5 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும், செங்கல்பட்டு உள்பட 12 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. சென்னையுடன் புதுக்கோட்டை, சேலம், பெரம்பலூர், நாமக்கல் மாவட்டங்களிலும் இன்று பள்ளிகள் செயல்படாது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் இன்று பள்ளி கல்லூரிகள் செயல்படாது. திருச்சி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே உள்ள கீழ்த்தோட்ட மீனவ கிராமம் மழைநீர் சூழ்ந்து தனித்தீவாக காட்சியளிக்கிறது. பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விழுதியூர் கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பெருமங்கலம் கிராமத்தில் கனமழையால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை நீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளின் சுவர்கள் இடிந்துவிடும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குரப்பாளையம் பகுதியில் மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணராயபுரம் அருகே 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேசிகாபுரம் பகுதியில் சீதை என்ற 60 வயது மூதாட்டி வசித்து வந்த நிலையில் வீட்டின் ஒருபக்க சுவர் இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக மூதாட்டி காயமின்றி தப்பினார். கடலூர் மாவட்டத்தில் கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. சிதம்பரத்தில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் புகுந்ததால் மருத்துவ பயனாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பன்ருட்டியில் 5 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் மழைநீர் ஆறாக ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கனமழையால் விளைந்திட சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முத்துக்குமாரின் கூரை வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்தது. அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அள்ளிகுளம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தைச் சுற்றிலும் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. இதேபோல் குடியிருப்பு பகுதிகளிலும் நீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். குற்றால அருவிகளில் சீற்றம் குறையாத காரணத்தால் 6வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இங்கே ரொம்ப மழை பெய்யறதுனால குளிக்க விடலை, 6 நாளாக குளிக்க விடலைங்கிறாங்க. ஆனால் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. மேகமலை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் தேனி மாவட்டத்தில் உள்ள சுருடி, கும்பக்கரை, சின்ன சுருடி அருவி உள்ளிட்டவற்றில் வெள்ளப்பெருக்கு தொடர்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை நீடிக்கிறது. இதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள பெரியார் அருவியில் தொடர் மழை காரணமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதை சுற்றுலா பயணிகளும் அப்பகுதி மக்களும் பார்த்து ரசித்து சென்றனர். தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக செம்பரம்பாக்கம் ஏரி விளங்குகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்வதாலும் ஆந்திராவில் இருந்து கிருஷ்ணா நதி நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாலும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கான தண்ணீர் வரத்து அதிகரித்து வருகிறது. தற்போது வினாடிக்கு 1000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் 24 அடி உயரம் கொண்ட ஏரியின் நீர்மட்டம் 20 அடியை கடந்துள்ளது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏரியில் இருந்து வினாடிக்கு 100 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டது. அப்போது சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கு கூடினர். செல்போனில் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். பசங்க சின்ன வயசுல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால இதான் ஏரி திறக்கிறத தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதான் முதல்ல ஏரி ஓப்பன் பண்ணுறதை லைவாக பார்க்குறாங்க. தண்ணி வராதுன்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, கால்வாயெல்லாம் தூர்வாரி, ஏரியெல்லாம் தூர்வாரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை அடுத்து குன்றத்தூர், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே உள்ள பிளவக்கல் பெரியார் அணை தொடர் மழை காரணமாக நிரம்பி வரும் நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் கொள்ளளவை வைத்துக்கொண்டு மீதி தண்ணீர் இப்போது ரெகுலேட்டடாக அது வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் பேத்தமங்கலம் ஏரி தொடர் மழை காரணமாக நிரம்பிய நிலையில் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையின் முழு கொள்ளளவான 32 அடியில் 29 அடியை நீர்மட்டம் எட்டியுள்ளதால் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரும்பாவூர் பெரிய ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல 71 அடி உயரமுள்ள வைகை அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 69 அடியை எட்டியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறந்துவிடப்படுவதால் வைகை கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஈரோடு மாவட்டத்தில் நடப்பாண்டில் 2வது முறையாக பவானிசாகர் அணை நிரம்பி வினாடிக்கு 9300 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. மதுரையில் வைகை ஆற்றில் வினாடிக்கு 3000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பொதுமக்கள் கனமழை பெய்யும் பொழுது ஆற்றங்கரைக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மதுரை மாநகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கும் இடங்களிலும் வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள ஆழ்வார்புரம் பகுதியிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் எடுத்துரைத்தார். பகுதியில் இருந்து வரக்கூடிய சர்ஃபேஸ் ரன் ஆஃப்ல ஒரு 1000 கியூசெக்ஸ், ஒட்டுமொத்தமா 3000 கியூசெக்ஸ் அளவுக்கு உபரி தண்ணி தற்போது வைகை ஆற்றுல போயிட்டு இருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்திலிருந்து பொதுமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த கனமழை பெய்யும் போது தயவு செஞ்சு யாருமே கூட ஆத்துக்கரைக்கு மக்கள்கள் ஆடு மாடு எந்த இவரு கூட போகக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோள் நாம் கொடுத்திருக்கோம். 22 இடங்களில் மழை அளவீட்டு வைத்து அதில் பதிவாகும் மழை அளவை பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகத்தில் இருந்து கட்டுப்பாட்டு அறை மூலம் 24 மணி நேரமும் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் பிரவீன்குமார் தெரிவித்தார். வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்ததில் மகளை பறிகொடுத்த தாயின் சோக குரல்தான் இது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அடுத்த திருத்தங்களைச் சேர்ந்தவர் வீரமணி. இவருடைய மகள் பவானி சிவகாசியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி பெய்த தொடர் மழையால் திடீரென வீட்டின் ஒரு பக்க சுவர் இடிந்து பவானி மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிய பவானி மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் பவானி பரிதாபமாக உயிரிழந்தார். சிதிலமடைந்த வீட்டிலேயே குடும்பத்தினர் தொடர்ந்து வசித்து வரும் நிலையில் அரசு புது வீடு கட்டித்தர வேண்டும் என வீரமணி கோரிக்கை விடுத்துள்ளார். மழை பெஞ்சு இந்த மஞ்சவரெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. அது எப்படியோ நனைஞ்சு போய் என் மகன் மேலே விழுந்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் 2-3 நாள் ஐசியூ இதெல்லாம் வச்சிருந்து முடியாமல் இறந்து போச்சு. சம்பவம் தொடர்பாக திருத்தங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 1,50,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்திருந்த நிலையில் மழையால் பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன. திருத்துறைப்பூண்டி, கருவேப்பஞ்சேரி, மன்னார்குடி, நீடாமங்கலம், குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் பயிர்கள் வேரோடு சாய்ந்து முளைக்கத் தொடங்கியுள்ளன. தஞ்சாவூர் சுற்று வட்டாரங்களில் 100கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட குறுவை பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து முற்றிலும் சேதமடைந்தன. இந்த மழையில நட்ட பயிர் சுமார் ஒரு வாரமாக தண்ணி உள்ள இருக்கு. பயிர்கள் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு அழிந்து விட்டது. இதேபோல் கும்பகோணம் சுற்று வட்டாரத்தில் நாற்று நட்டு ஒரு வாரமே ஆன இளம் சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடவு செய்யப்பட்ட 15 நாள் பயிர்கள் பூவேந்திரன் வடிகாலை முறையாக தூர்வாராத காரணத்தால் மழைநீர் தேங்கி சேதமடைந்தன. எங்களுக்கு மழையினால எல்லாம் சாஞ்சி போச்சு, வடிகால் சரியில்லை, சாஞ்சி எல்லாம் முளைச்சி வந்துருச்சு. இப்போ நாங்கள் ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அறுத்தோம்னா ஏக்கருக்கு 5 மூட்டை கூட இருக்க முடியாது. மிஷினுக்கு அறுக்கிற கூலி கூட எங்களுக்கு வராது. இதேபோல நாகை, கீழ்வேளூர் சுற்று வட்டாரங்களில் பயிரிடப்பட்ட பயிர்கள் சேதமடைந்ததால் செய்வதறியாது விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இன்று 4 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது புயலாக மாற வாய்ப்பு உள்ளதா என்பது இன்றுதான் தெரியும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். காற்றழுத்தம் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது.
தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் என்று கூறினார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னையிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக தெரிவித்த அமுதா அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் அதன் பிறகே புயல் உருவாகுமா என்பது பற்றி கணிக்க முடியும் என்றும் கூறினார். அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் தற்போது வரை 59% கூடுதலாகவே மழை பெய்திருப்பதாக குறிப்பிட்டார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழை அளவு 16 சென்டிமீட்டர். இயல்பு மழை இன்று வரைக்குமான இயல்பு மழை அளவு 10 சென்டிமீட்டர். அப்போ இயல்பிலிருந்து இன்று வரை பதிவானது இயல்பிலிருந்து 59% அதிகமாக பதிவாகி இருக்கிறது. ஆழ்கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா அறிவுறுத்தினார். சென்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் புயல் உருவாக தற்போதைக்கு வாய்ப்பு குறைவு என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் விவரித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் எத்தனை நாட்களுக்கு கனமழை இருக்கும் என விவரித்தார். அதனால வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் புயலாக வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்பயுமே நம்ம உறுதியா சொல்ல முடியாது இது ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை கொட்டியது. சென்னை நகரின் பெரும்பாலான பகுதிகளிலும் காலை முதலை விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இரவிலும் மழை தொடர்ந்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. சென்னை போரூரில் பெய்த மழையால் ரவுண்டானா பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதனால் வாகனங்கள் நீந்தி செல்லும் நிலை ஏற்பட்டது. பூந்தமல்லி மேம்பாலத்தில் 2 அடிக்கு மேல் நீர் தேங்கியதால் வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. பூந்தமல்லியை அடுத்த செம்பரம்பாக்கத்தில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் தண்ணீர் தேங்கிய நிலையில் சாலையை கடக்க வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சென்னை தாம்பரம் அருகே சோமங்கலம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறுகிறது. இதனால் அடையாறு ஆற்றில் 1000 அடி தண்ணீர் செல்கிறது. கொடிச்சலூர் மூவர் நகர் பகுதியில் சாலைகளில் முழங்கால் அளவுக்கு நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வாகைக்குளம் கண்மாயிலிருந்து கீழராஜகுலராமன் கண்மாய்க்கு செல்லும் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஆப்பனூர் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள வஞ்சாத்து ஓடையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சீனி முகமது நகர் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்தனர். இங்கே மழை பெஞ்ச தண்ணி ரொம்ப கஷ்டமாக பிள்ளைகளுக்கு பால் ஒரு ஸ்நாக்ஸ் கூட வாங்கி கொடுக்க முடியல. நாங்களும் வெளியில் போக குடி தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த 3-4 நாளாக வெளியில் யார் வேலைகள் கூட பிள்ளைங்க போக முடியலை. கீழே காலே வைக்க முடியல. செம்மண் வழுக்குது பூராமேமோ. தொடர் மழையால் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியது. எல்லையம்மன் கோயில் வீதி, பெருமாள் கோயில் வீதி, ஜீவா நகர், எழில் நகர், சூரியகாந்தி நகரில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. மக்கள் பிரதிநிதிகளும் ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் களத்தில் கண் துஞ்சாமல் செயல்பட்டு மக்களை காப்போம் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். மழை அதிகமாக பெய்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். கனமழையால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் பற்றியும் ஆய்வு மேற்கொண்ட மு.க. ஸ்டாலின் கரையோரங்கள், தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்ல அறிவுறுத்தினார். முகாம்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும், அங்கு உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகளை ஏற்பாடு செய்திடவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஆணையிட்டார். சென்னையில் மழை தேங்கக்கூடிய பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி நடத்திட வேண்டும் என்றும், மழையால் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் பாதுகாத்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பெறப்பெற்றக்கூடிய நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆய்வு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் மக்கள் பிரதிநிதிகளும் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் களத்தில் கண் துஞ்சாமல் செயல்பட்டு மக்களை காப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்காக கண்காணிப்பு அதிகாரிகள் 12 பேரை நியமித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சென்னை மற்றும் சுற்றுவட்டாரம் மற்றும் டெல்டாவை சேர்ந்த 12 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கார்த்திகேயன், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு கந்தசாமி, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கிரந்திக்குமார் பாடி ஆகிய IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்திற்கு S.A. ராமன், கடலூர் மாவட்டத்திற்கு மோகன், மயிலாடுதுறைக்கு கவிதா ராமு ஆகிய IAS அதிகாரிகளை முதலமைச்சர் நியமித்துள்ளார். திருவாரூர், நாகை, தஞ்சை ஆகிய டெல்டா மாவட்டங்களுக்கு முறையே ஆனந்த், அண்ணாதுரை, கிருஷ்ணன் உண்ணி ஆகிய IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீ வெங்கடப்பிரியா, அரியலூரில் விஜயலட்சுமி, பெரம்பூரில் லட்சுமி ஆகியோர் கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த கண்காணிப்பு அதிகாரிகள் உடனடியாக தத்தமது மாவட்டங்களுக்கு விரைந்து சென்று முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையை பொறுத்தமட்டில் 15 மண்டலங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் முன்னேற்பாடு நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்கும்படியும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். தொடர் மழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தென் சென்னை பகுதிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அடையாறு கஸ்தூரிபாய் நகரில் உள்ள உணவு தயாரிக்கும் கூடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். 2 நாளாக எல்லா இடத்துலையும் மோட்டார் பம்புகள் வைக்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் மழை நீர் தேங்கியிருக்கோ உடனடியாக அதான் அந்த அகற்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் நின்றுச்சோ இந்த பொதுமக்கள் சொன்னாங்க கொஞ்சம் அதிகமாக நிற்கிதுன்னு அங்கே கூடுதல் கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறோம். இங்கே இந்த கிச்சன் சென்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு 1500 பேருக்கு இங்கே சமைக்கலாம். இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல, மட்டும் நாங்கள் அரசு வந்து தயாராக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அடையாறு MRTS சாலையில் வாகன நிறுத்துமிடத்தையும் கால்வாய் தூர்வாரும் பணியையும் ஆய்வு செய்தார். மேலும் பள்ளிக்கரணை, நாராயணபுரம் ஏரி, புழுதிவாக்கம், வீராங்கல் ஓடை உள்ளிட்ட இடங்களிலும் தண்ணீர் அளவு குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டார். பருவமழையின் போது திமுக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக திமுக இன்று ஆலோசனை நடத்துகிறது. திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான KN நேரு தலைமையிலும் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையிலும் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சென்னை, தாம்பரம், ஆவடி மாநகராட்சிகள், பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அப்பகுதியைச் சேர்ந்த MP, MLAக்கள், மேயர்கள், துணை மேயர்கள், கவுன்சிலர்கள், மாநகர, நகர, பகுதி வட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அதி கனமழைக்கான எச்சரிக்கையால் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வானிலை ஆய்வு மைய அறிவிப்புகளின் அடிப்படையில் பொதுமக்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள அதிமுக நிர்வாகிகள் தயார் நிலையில் இருக்குமாறும் EPS அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே தென்காசி மாவட்டத்திற்கு தமிழக முதல்வர் வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வருகை தர இருந்த நிலையில் தொடர் மழையின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தீபாவளியை ஒட்டி ரயில்களில் 9 கோடி பேர் பயணித்ததாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு பலர் திரும்பியதால் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மதுரை ரயில் நிலையத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கொல்லம் உள்ளிட்ட விரைவு ரயில்களில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபேர் ரொம்ப இது லெஸ் தென் ரொம்ப 10% தான் வருது. பஸ்ஸை வந்து 1700 சம்திங் வருது. இது 175 தான். ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதே நேரம் நெல்லை ரயில் நிலையத்தில் கூட்டம் சற்று குறைவாகவே காணப்பட்டது. நாகர்கோவில், சென்னை இடையே இயக்கப்படும் அந்தியோதயா அதிவிரைவு ரயிலில் சரஸ்வதி பூஜை, விஜயதசமி விடுமுறை கூட்டத்தை காட்டிலும் சற்று குறைவாகவே தென்பட்டது. நிற்கிறதுக்கு இடம் இருக்கு, நிற்கிறதுக்கு இடம் இருக்கு. போன திருப்பி இது கூட இல்லை. அதேபோல் திருச்சி ரயில் நிலையத்தில் விடுமுறை கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதால் கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்தப்பட்டது. Tiruchirappalli division is handling a total of 16 pairs of special express trains from 1st October to till date, constituting an overall of 116 trains. இதனிடையே மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் உள்ளிட்டவற்றை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார். மேலும் பயணிகளிடம் பேருந்து இயக்கம் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் சிவசங்கர் கேட்டறிந்தார். தீபாவளி விடுமுறை முடிந்து சொந்த ஊர் திரும்பியவர்களால் சுங்கச்சாவடிகளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை நேற்று முன்தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தீபாவளியையொட்டி சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து
லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். தீபாவளிக்கு மறுநாளான நேற்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தீபாவளி விடுமுறை நிறைவடைந்த நிலையில் மக்கள் மீண்டும் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்பினர். இதனால் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள், சுங்கச்சாவடிகளில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏறத்தாழ 8 கவுண்டர்கள் திறக்கப்பட்ட போதிலும் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. அதே நேரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கட்டணமின்றி பயணிக்க வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் எதிர்பார்த்த அளவில் போக்குவரத்து நெரிசலின்றி காணப்பட்டதால் சீரான இடைவெளியில் வாகனங்கள் சென்றன. மேலும் விட்டுவிட்டு மழை பெய்ததால் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் அவதிக்குள்ளாகினர். தீபாவளி பண்டிகைக்கு மத்தியில் அக்டோபர் 1 முதல் 20ஆம் தேதி வரை 9 கோடி பேர் ரயில் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பில் 85 சிறப்பு ரயில்களும் மற்ற மண்டலங்களில் 26 சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டன. இவற்றின் மூலம் சென்னை டு கன்னியாகுமரி, சென்னை டு மங்களூரு உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களில் 595 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சுமார் 9 கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. சுமார் 300 பாதுகாப்பு பணியாளர்கள் பணியாற்றியதாகவும் பயணிகள் வசதிக்காக தற்காலிக காத்திருப்பு பகுதிகள், அமர்விடங்கள், குடிநீர், கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டதாகவும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. உதவி மையங்கள், தகவல் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு சென்னை சென்ட்ரலில் 4, எழும்பூரில் 2, தாம்பரத்தில் 4, பெரம்பூரில் 1 என மொத்தம் 11 சிறப்பு டிக்கெட் கவுண்டர்கள் நிறுவப்பட்டதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் நியமித்த குழுவுக்கு உதவுவதற்கு 2 ஐஜிக்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடந்த தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி நியமிக்கப்பட்டுள்ளார். விசாரணை குழுவினருக்கு கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணையில் உதவ தமிழ்நாடு கேடரைச் சேர்ந்த 2 IPS அதிகாரிகளை நியமிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்நிலையில் விசாரணை குழுவுக்கு உதவ ஐஜிக்கள் சுமித் சரண் மற்றும் சோனல் வி மிஸ்ரா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை கோவை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றிய சுமித் சரண் தற்போது எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வருகிறார். அதேபோல் சோனல் வி மிஸ்ரா டெல்லியில் உள்ள CRPF தலைமையகத்தில் பணியாற்றி வருகிறார். அனைத்து மொழிகளும் மதிக்கப்பட வேண்டும் என தீபாவளி வாழ்த்து கடிதத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். 10% எண்ணெய் பயன்பாட்டை குறைத்து யோகா பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். தீபாவளியையொட்டி நாட்டு மக்களுக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் நீதியை நிலைநாட்டவும் அநீதியை எதிர்த்து போராடவும் பகவான் ராமர் தைரியம் அளித்திருப்பதாகவும் இதற்கான உதாரணத்தை தான் அண்மையில் பார்த்தோம் எனவும் கூறி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல மாவட்டங்களில் நக்சலிசம் மற்றும் மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் வேரறுக்கப்பட்டதாக கூறியிருக்கும் பிரதமர் மோடி வன்முறையை துறந்து வளர்ச்சி பாதையில் இணைந்தவர்களை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மொழிகளும் மதிக்கப்பட வேண்டும் எனவும் தீபாவளி வாழ்த்து கடிதத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்த தீபாவளி சிறப்பு வாய்ந்தது என்றும் நாட்டின் தொலைதூர பகுதிகளிலும் தீப ஒளி ஏற்றப்படுவதாகவும் பிரதமர் மோடி வாழ்த்து கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் டிஜிபி அந்தஸ்தில் பணியாற்றிய பிரஜ் கிஷோர் ரவி பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறார். தமிழ்நாட்டில் 1989ஆம் ஆண்டில் IPS அதிகாரியாக பணியை தொடங்கியவர் PK ரவி எனப்படும் பிரஜ் கிஷோர் ரவி 34 ஆண்டுகால பணிக்கு பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்டில் விருப்ப ஓய்வு பெற்றார். அப்போது தமிழ்நாடு மின்வாரிய ஊழல் கண்காணிப்பு பிரிவு டிஜிபியாக இருந்தார். சென்னை உள்ளிட்ட இடங்களில் அதிரடி ரெய்டு நடத்தி மின் திருட்டை கண்டுபிடித்தார். இது தவிர சமூக பாதுகாப்பு பிரிவு டிஜிபி, ஊர்காவல் படை கமாண்டன்ட் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்தார். இது தவிர CISF கமாண்டன்ட் உட்பட பல்வேறு மத்திய பதவிகளையும் வகித்துள்ளார். பீகாரைச் சேர்ந்த PK ரவி அரசியலில் கால்பதிக்க விரும்பியதால் 3 ஆண்டுகள் IPS பணிக்காலம் இருந்தும் விருப்ப ஓய்வில் சென்றார். தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் ரொசாடா தொகுதியில் போட்டியிடும் ரவி இது தனது வாழ்வில் வரலாற்று தருணம் என்றார். இது வெறும் தேர்தல் மட்டுமின்றி மாற்றத்திற்கான பாதை என்றும் தெரிவித்துள்ளார். இவரைப் போலவே தமிழகத்தில் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்த கருணாசாகர் IPS தற்போது ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேசிய செய்தி தொடர்பாளராக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.
மத்திய பிரதேசத்தில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஓடும் பைக்கில் பட்டாசுகளை வெடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஷாஜாப்பூரில் தீபாவளி என்று இரவு சாலைகளில் பைக்குகளில் சென்ற இளைஞர்கள் சிலர் ஆபத்தான முறையில் பட்டாசுகளை வெடித்தனர். ஓடும் பைக்கில் இருந்தபடியே கையில் பிடித்துக் கொண்டு ராக்கெட்டுகளை வெடிக்க வைத்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இந்த வீடியோ இணையத்தில் கடும் கண்டனத்திற்கு உள்ளான நிலையில் விஷமிகளை அடையாளம் கண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர். கடல் கடந்து சென்ற போதிலும் பாரம்பரியத்தை கைவிடாமல் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் கோலாகலமாக இந்தியர்கள் தீபாவளி கொண்டாடிய காட்சிகளே இவை. ராபின்ஸ்வில்லேவில் உள்ள நாராயணன் கோயிலில் இரவு நேரத்தில் விளக்குகளை ஏற்றி மக்கள் தீபாவளி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக இரவு வானத்தில் வண்ண ஓவியங்கள் தீட்டியது போன்று வான வேடிக்கைகளும் களை கட்டின. இதனை குடும்பத்துடன் வந்து ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். ஜப்பானின் 104வது பிரதமராக 64 வயதான பெண் பதவியேற்க உள்ளார். ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயின் ஆதரவாளரான சனே டகாய்ச்சி ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஜப்பான் நாடாளுமன்றத்தில் முன்னாள் பிரதமர் ஷிகெரு இஷிபா தலைமையிலான லிபரல் ஜனநாயக கட்சி பெரும்பான்மையை இழந்ததால் இஷிபா தனது பிரதமர் பதவியை கடந்த மாதம் ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் லிபரல் ஜனநாயக கட்சியின் புதிய தலைவராக நாட்டின் முன்னாள் அமைச்சர் சனே டகாய்ச்சி உட்கட்சி வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் சனே டகாய்ச்சியை ஜப்பான் பிரதமராக தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதில் 465 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் 237 வாக்குகளை பெற்று ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக 64 வயதான சனே டகாய்ச்சி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஜப்பானின் 104வது பிரதமராக விரைவில் அவர் பதவியேற்க உள்ளார். அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளதுடன் இந்தியா ஜப்பான் இடையிலான உறவை வலுப்படுத்த அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் இருப்பதாக கூறியுள்ளார். H1B விசாவிற்கு புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே அதற்கான கட்டணம் 88 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்படும் என்று அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது. உலகம் முழுவதிலுமிருந்து திறமையான பணியாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து பணி வழங்க அமெரிக்க நிறுவனங்கள் H1B விசாவை பயன்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் H1B விசா கட்டணம் 1,47,000 ரூபாயிலிருந்து 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இதனால் H1B விசா வைத்திருந்த பணியாளர்கள் மட்டுமின்றி அமெரிக்க நிறுவனங்களும் பேரதிர்ச்சியில் உறைந்தனர். இந்த நிலையில் இந்த பணியாளர்களுக்கு நிம்மதி அளிக்கும் வகையில் USCIS எனப்படும் அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் அமைப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அண்மையில் விதிக்கப்பட்ட H1B விசாவுக்கான $1 லட்சம் கட்டணத்தை ஏற்கனவே H1B விசா வைத்திருப்போர் செலுத்த தேவையில்லை என்று தெரிவித்துள்ளது. இதேபோன்று F1 மாணவர் விசாக்கள், L1 தொழில்முறை விசாக்கள் உள்ளிட்ட அமெரிக்க விசாக்களை வைத்திருப்போருக்கும் இந்த கட்டண உயர்வில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வசிக்கும் நபர்கள் H1B விசாவிற்கு புதுப்பிக்க மற்றும் நீட்டிக்கவும் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது. திருச்சி முக்கொம்பு அணையிலிருந்து 14,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பெய்த கனமழையால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். கனமழையால் கடலூர் மாவட்டம் கீழ் அருங்குணத்தில் கடையின் சுவர் இடிந்து விழுந்து 3 பேர் காயமடைந்தனர். மழைக்காக ஒதுங்கிய போதே அதே பகுதியைச் சேர்ந்த சுபாஷ், ராஜா, ரமேஷ் ஆகியோர் மீது சுவர் இடிந்து விழுந்தது.
காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் ஏரியிலிருந்து வெளியேறிய உபரி நீரில் வலையை போட்டு பிடிபட்ட மீனை கிராம மக்கள் மூட்டை கட்டி எடுத்துச் சென்ற காட்சிதான் இது. 611 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட தாமல் ஏரியில் 10 மதகுகள் 3 களங்கள் உள்ளன. இந்த ஏரி வாயிலாக 2319 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்த மழையால் ஏரி முழு கொள்ளளவை எட்டி களங்கள் வழியாக உபரி நீர் வெளியேறி வருகிறது. பருவமழைக்கு முன்பே ஏரி நிரம்பி தற்போது வினாடிக்கு 500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தீபாவளி தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரில் குளித்து விளையாடி மகிழ்ந்தனர். அப்போது உபரி நீரில் எடுத்துச் சென்ற வலைகளை போட்டு மீன் பிடித்தனர். 5 கிலோ முதல் 10 கிலோ வரை எடை கொண்ட பெரிய பெரிய மீன்கள் வலையில் பிடிபட்டதை கண்டு கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் ஆற்றை கடக்கவோ குளிக்கவோ துவைக்கவோ செல்ல வேண்டாம் என திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில் உள்ள பேத்தமங்கலம் ஏரி தொடர் மழையால் நிரம்பி உள்ளது. இதிலிருந்து பாலாற்றில் உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் ஆனியம்பாடி அருகே தமிழ்நாடு ஆந்திர எல்லை பகுதியில் ஆந்திர அரசு கட்டியுள்ள 22 அடி உயரம் கொண்ட புல்லூர் தடுப்பணை நிரம்பியுள்ளது. இதிலிருந்து உபரி நீரானது வினாடிக்கு 1200 கனஅடியாக வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாலாற்றின் கரையோரம் இருக்கும் பொதுமக்கள் பாலாற்றை கடக்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெங்களூரு ஓசூர் மெட்ரோ இணைப்பு திட்டம் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமில்லை என்று பெங்களூர் மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் கைவிரித்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓசூரில் தொழில்துறை மற்றும் பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் கர்நாடகாவின் பொம்மச்சந்திராவில் இருந்து ஓசூருக்கு மெட்ரோ சேவையை நீட்டிக்க தமிழக அரசு முனைப்பு காட்டி வந்தது. இந்த யோசனை கவனம் ஈர்க்கக்கூடியதாக இருந்தாலும் அதனை நடைமுறையில் செயல்படுத்த முடியாது என பெங்களூர் மெட்ரோ ரயில் நிறுவனம் கைவிரித்துள்ளது. இரு மாநிலங்களுக்கிடையே வெவ்வேறு மின்சார அளவுகள் பயன்படுத்தப்படுவதே இதற்கு காரணம் என பெங்களூரு மெட்ரோ நிறுவனம் கூறியுள்ளது. 25 kVAC-யின் இழுவை பயன்படுத்தி பொம்மச்சந்திரா ஓசூர் வழித்தடத்தை இணைக்க சென்னை மெட்ரோ நிர்வாகம் முன்மொழிந்ததாகவும் பெங்களூரு மெட்ரோ 750 VDC மின் இழுவை மூலம் இயங்குகிறது என்பதால் இதற்கு சாத்தியமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து கர்நாடக மாநில அரசிடம் தங்கள் கருத்தை தெரிவிப்போம் என்றும் அரசே அது பற்றி முடிவு செய்யும் என்றும் பெங்களூரு மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக 2 நாள் பயணமாக சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு வருகிறார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து கடந்த மாதம் அந்த பதவிக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக வரும் 27ஆம் தேதி சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு வருகிறார். அன்றைய தினம் சென்னை கலைவாணர் அரங்கில் பல்வேறு முக்கியஸ்தர்கள் சார்பில் நடத்தப்படும் பாராட்டு விழாவில் அவர் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி கோவை மற்றும் திருப்பூர் செல்லும் சிபி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். இந்த மாதம் 4ஆம் தேதி அவர் சென்னை வர திட்டமிட்டிருந்த நிலையில் கரூர் துயரம் காரணமாக பயணம் ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள வடசித்தூர் கிராம மக்கள் சாதி மத வேறுபாடு கடந்து ராட்டினம் சுற்றி ஒரு பெரிய திருவிழாவாக மயிலம் தீபாவளியை கொண்டாடும் காட்சிதான் இது. சாதி கடந்து மதம் கடந்து எந்தவித வேறுபாடுமின்றி 18 பட்டி கிராம மக்கள் ஒன்று கூடி நடத்தும் இந்த மதசார்பற்ற திருவிழா இந்தியாவிற்கே ஒரு முன் உதாரணமாக உள்ளது. எந்த விதமான கடவுள் வழிபாடோ அல்லது பசூதி வழிபாடோ பள்ளி வழிபாடுகளை எந்த விதமான வழிபாடும் இல்லாமல் இந்த பஞ்சாயத்து மைதானத்திலே அத்தனை மதத்தினரும் அத்தனை ஜாதியரும் பரஸ்பரமாக அன்பு கலந்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டு பட்டாசு வெடித்து இந்த திருநாளை கொண்டாடுகிறோம். வடசித்தூர் கிராமத்தின் ஊராட்சி மன்ற அலுவலக வளாக மைதானத்தில் 18 பட்டி கிராம மக்கள் ஒன்று கூடி இந்த மயிலம் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். ராட்டினம், ஊஞ்சல் போன்ற விளையாட்டுகள் விளையாடியும் இந்துக்கள் இஸ்லாமியர்களை தங்கள் வீடுகளுக்கு அழைத்து விருந்து வைத்து இனிப்பு பலகாரங்கள் வழங்கி கொண்டாடுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நாட்டுக்கே எடுத்துச் சொல்லும் திருவிழாவாக இந்த மயிலம் தீபாவளி அமைந்துள்ளது. சென்னையில் காலையில் அதிகரித்த தங்கத்தின் விலை மாலை குறைந்தது. சர்வதேச பொருளாதார நிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2080 ரூபாய் உயர்ந்து 97,440 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்த நிலையில் மாலை ஒரு சவரன் தங்கம் 1,440 ரூபாய் குறைந்தது. அதன்படி 96,000 ரூபாய்க்கு சவரன் தங்கம் விற்கப்பட்டது. தங்கம் கிராமிற்கு 180 ரூபாய் குறைந்து 12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை குறைந்து வருகிறது. காலையில் கிராம் வெள்ளி 2
ரூபாய் சரிந்த நிலையில் மாலை அது மேலும் 6 ரூபாய் குறைந்து 182 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 1,82,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மோதி 19 வயதான கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்திலிருந்து நேற்று இரவு வாளையாருக்கு செல்வதற்காக தாழ்தள சிறப்பு சொகுசு பேருந்து கிளம்பியது. அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து அருகில் நின்ற பயணிகள் மீது மோதி பின்னர் அரசு பேருந்து மீது மோதி நின்றது. பேருந்து மோதியதில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த ஹரிணி என்ற கல்லூரி மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 3 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து காந்திபுரம் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் கோயில் தரிசனம் தொடர்பாக உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விஐபிகள் தரிசனத்தின் போது தர்ம தரிசனத்திற்காக செல்லக்கூடிய பக்தர்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டுமா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. திருச்செந்தூர் கோவிலில் அர்ச்சனை, ஆராதனை, பூஜை போன்ற கைக்காரியங்களில் தங்களுடைய குடும்பத்தினரை அனுமதிக்க வேண்டும் என்று கோரி சிவசுப்பிரமணியம் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது குருவாயூர், திருப்பதி கோவில்களைப் போல திருச்செந்தூர் கோவிலுக்குள் இரும்பு பாலம் அமைத்து கடிகாரம் சுற்றக்கூடிய திசையில் பக்தர்களை அனுப்பி வரிசையை சீரமைக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். விஐபி, VVIP தரிசனங்களை அனுமதிப்பதால் தர்ம தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டுமா என்று வினவினர். விஐபிகள் தரிசனத்தின் போது பக்தர்கள் தரிசனம் நிறுத்தப்படாமல் இருக்க மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமா? VVIP தரிசனத்திற்கு கோவில் நிர்வாகம் தனி நேரம் ஒதுக்க விரும்புகிறதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய நீதிபதி பக்தர்களின் காத்திருப்பு நேரத்தை குறைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றுக்கு கோவில் இணை ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சாமி தரிசனம் செய்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக நேற்று மாலை கேரளா வந்தார். திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்தடைந்த வரை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து சாலை மார்க்கமாக ஆளுநர் மாளிகைக்கு சென்ற திரௌபதி முர்மு இரவில் அங்கு ஓய்வெடுத்தார். அதன் பின்னர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சாமி தரிசனம் செய்கிறார். ஹெலிகாப்டர் மூலம் நிலக்கல் செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து பம்பை சென்று கணபதி கோயிலில் இருமுடி கட்டிக் கொள்கிறார். தொடர்ந்து சிறப்பு வாகனத்தின் மூலம் கோயிலுக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாளை மறுதினம் வரை கேரளாவில் இருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருவனந்தபுரம், வர்கலா, பாளை, எர்ணாகுளம் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கம் திருடு போன விவகாரத்தில் தேவஸ்தான அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளதா என விரிவான விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் உள்ள துவாரபாலகர் சிலைகளில் 4.5 கிலோ தங்கம் திருடு போன விவகாரத்தில் பெங்களூருவைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் பொட்டி என்பவரை SIT குழு கைது செய்து விசாரித்து வருகிறது. இந்நிலையில் தங்கம் திருடு போன வழக்கின் விசாரணை கேரள உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறப்பு புலனாய்வு குழு சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் தங்கம் திருடு போனது குறித்து தெரிந்தும் அதற்கு தேவஸ்தான அதிகாரிகள் சிலர் உடந்தையாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவசங்களில் இருந்து எடுக்கப்பட்ட 409 கிராம் தங்கத்தை ஒரு பெண்ணின் திருமணத்திற்கு பயன்படுத்த அனுமதி கோரி உன்னிகிருஷ்ணன் பொட்டி தேவஸ்தான அதிகாரிகளுக்கு மின்னஞ்சல் அனுப்பியது கண்டறியப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இதை கேட்டறிந்த நீதிபதிகள் தேவஸ்தான அதிகாரிகளுக்கு உள்ள தொடர்பு குறித்து விரிவாக விசாரித்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டனர். ஜார்க்கண்டில் வெஜ் பிரியாணிக்கு பதிலாக சிக்கன் பிரியாணி பரிமாறியதாக ஹோட்டல் உரிமையாளரை வாடிக்கையாளர் சுட்டுக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஞ்சியில் உள்ள சௌபதி என்ற உணவகத்திற்கு வந்த 3 பேர் வெஜ் பிரியாணி ஆர்டர் செய்ததாக கூறப்படுகிறது. 3 பேரும் உணவருந்திக் கொண்டிருந்த போது தங்கள் உணவில் எலும்பு துண்டுகள் இருந்ததாக கூறி ஹோட்டல் உரிமையாளர் விஜய் நாக்குடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இது கைகலப்பாக மாறிய நிலையில் வாடிக்கையாளர்கள் 3 பேரில் ஒருவர் தனது பையிலிருந்து துப்பாக்கியை எடுத்து விஜய் நாகை சுட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து 3 பேரும் தப்பியோடிய நிலையில் படுகாயமடைந்த விஜய் நாக் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குற்றவாளிகளை பிடிக்க வலியுறுத்தி உள்ளூர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் உறுதியளித்த பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. धनतेरस की रात को घटना घटी थी कि कांके रोड स्थित चौपाटी के जो ओनर हैं 3 अपराध कर्मियों द्वारा இந்நிலையில் ஓட்டல் உரிமையாளரை சுட்டுக் கொன்றதாக அபிஷேக் சிங், ஹரேந்திர சிங் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர்.
அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டுள்ளது. அதிபராக பதவியேற்ற பின்னர் வெள்ளை மாளிகையின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டு பால்ரூம் எனப்படும் ஆலோசனை அரங்கம் அமைக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். அதன்படி 90,000 சதுரடி பரப்பளவில் 250 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 2200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால்ரூம் கட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் உடனான அரசியல் சந்திப்புகள், கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காகவும் 900 பேர் வரை அமரும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதிய பால்ரூம் கட்டுவதற்காக வெள்ளை மாளிகையின் கிழக்கு பகுதி இடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள ட்ரம்ப், அது கட்டி முடிக்கப்படும் போது முன்பெப்போதும் இல்லாத வகையில் அழகாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதற்காக சிறந்த அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து தனிப்பட்ட முறையில் நிதி பெறப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். 2029ஆம் ஆண்டில் பணிகள் முடிக்கப்பட்டு இது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரன்வீர் சிங், தீபிகா படுகோன் ஜோடி முதல் முறையாக தங்களின் மகள் துவாவின் முகத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். பாலிவுட் நட்சத்திர தம்பதியான ரன்வீர் சிங், தீபிகா படுகோனுக்கு 2018ஆம் ஆண்டு இத்தாலியில் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்தது. 2 மாதங்களுக்கு பின் மகளுக்கு துபாய் என பெயர் சூட்டியதாக அறிவித்த தம்பதி மகளின் முகத்தை வெளிப்படுத்தாமல் தவிர்த்து வந்தனர். இந்நிலையில் ஓராண்டுக்கு பின் மகளின் முகத்தை ரன்வீர், தீபிகா படுகோன் தம்பதி வெளிப்படுத்தியுள்ளனர். தீபாவளி கொண்டாட்ட படங்களை ரன்வீர், தீபிகா தம்பதியினர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளனர். அதில் அவர்களின் மகள் துவாவும் இடம்பெற்றுள்ளார். துவாவின் படத்தை சமூக வலைதளத்தில் பார்த்து பலரும் தீபிகாவை போல இருப்பதாக பதிவிட்டு வருகின்றனர்.